1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? இந்த வசனத்தை வாசித்த உடனே எனக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு டவுட்லாம் வந்துச்சு. நன்மை செய்துக்கிட்டே இருந்தால் தீமையே வராதா? அப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மை செய்கிறோம், இருந்தாலும் தீமைங்கிறது நமக்கு வரதான் செய்யுது. தீமையை செய்து தீமை வந்தால் அது பாவத்தினுடைய பலன். அதை அனுபவித்து தான் நம்ம ஆக வேண்டும். இல்லை நம்ம ஒரு தீமை செஞ்சுருக்கோம், அதனால் ஒரு தீமை வந்திருக்கு நமக்கு அப்படின்னா அதை மனந்திருந்தி மன்னிப்பு கேட்டால் ஓரளவு அந்த பாவத்தோட பலன் குறையுமே தவிர அந்த பலனை நம்ம கொஞ்சமாவது அனுபவிக்க தான் கடவுள் அனுமதிப்பார். பாருங்கள் 14ஆம் வசனத்தில், நீதியின் மித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீதியின் மித்தமாக பாடுபட்டால், அதாவது நன்மை செய்தும் நமக்கு தீமை அதனால் நம்ம பாடு அனுபவித்தா கண்டிப்பாக நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அது எந்த மாதிரி அப்படி பாக்கியவான்களாக ஆகுவோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம நல்லது செய்கிறோம், நமக்கு தீமை வருது, சரி ஏதோ கடவுள் இதுவும் ஒரு நல்லதுக்கானதான் நம்மளை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுமை, ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அப்போ அந்த பொறுமைங்கிற ஒரு நல்ல குணம் நம்மளுக்கு வருது. இப்படி ஒவ்வொரு நன்மை செய்து தீமை அனுபவிக்கும் போதும் நமக்குள்ள ஒரு நல்ல குணங்கள் வளர்ந்து 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 நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுறோம். அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு கிடையாது. அதனால் நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாமல் மேலும் மேலும் நன்மைகளை செய்வோம். அதனால் வரும் தீமையை நாம் அனுபவிக்கும் போதும் என்னை விட பாக்கியவான் வேறு யாருமே இல்லைன்னு நம்ம நினச்சிடணும். மனம் சோர்ந்து விடக்கூடாது.